இன்னொன்னு மதுரையிலையும் உயர் நீதிமன்றம் இருக்கு, விடுமுறை காலத்துல செயல்படுது. கிட்டத்தட்ட சென்னை ஹைகோர்ட் மாதிரி தான். அதேதான், சென்னை ஹைகோர்ட் தான். ஆமா, அதனுடைய கிளை தான். பொதுநல வழக்குகள் விசாரிக்கப்படுது. அப்போ இந்த மனுதாரர் வந்து மதுரை உயர் நீதிமன்றத்திலையும் பொதுநல வழக்கு போடலாம், அவர் அங்கதான் போடணும். அப்போ இதை செக்ஷனே வந்து நம்பர் பண்ணாமையே திருப்பி கொடுத்துருக்கணும். அதை மீறி நம்பர் பண்ணி வருது. அப்படி வந்துட்டா நீதிபதிகள் என்ன கேட்பாங்க, இதை எதுக்கு இங்கே போட்டிருக்கீங்க, மதுரையில் ப்ரெசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுப்பாங்க. இதை எதையுமே பண்ணாமல் நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம், அட்மிஷனுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அன்னைக்கு இது தெரிஞ்சு அட்வொகேட் ஜெனரலும் உயர்கல்வித்துறையினுடைய வழக்கறிஞர் திரு வில்சனும் வராங்க. அவங்க வந்து நாங்கள் இது என்னன்னு கேட்குறோம், நாங்கள் நோட்டீஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு 2 வாரம் டைம் வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு சட்டத்தை சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு அரசு வழக்கறிஞர்கள் தயாராகணும். 2 வாரம் கொடுக்க முடியாது, அடுத்த வாரமே நீங்கள் விவாதிக்கணும்